ஹாய், ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு கிளாஸ் பெயிண்டிங் பார்க்கலாம். இது வந்து சும்மா சிம்பிளாக உள்ள கிளாஸ் பெயிண்டிங் தான். இப்போ வந்துட்டு ரொம்ப மழையாக இருக்கிறதுனால எல்லா பசங்களும் வீட்டில் தான் இருப்பாங்க. எந்த டைமும் சும்மா செல்லையே பார்த்துக்கிட்டு இருக்காம கொஞ்சம் வித்தியாசமாக வந்துட்டு அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த கிளாஸ் பெயிண்டிங்கு. இது வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் ஓவராலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஐட்டம் தான். இன்னும் கொஞ்சம் தெரியாமல் இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக வந்துட்டு சும்மா சிம்பிளாக காட்டுறதுக்காக தான் போட்டிருக்கிறேன். இது என்னென்னா டபுள் ஷேடு, ஃபுல்லாகவே கிளாஸ் பெயிண்டிங் ஃபுல்லாகவே டபுள் ஷேடு உள்ளது தான். லீஃப் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃப்ளவரோட பெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே அந்த பார்டர் வந்துட்டு அந்த வுட் ஒர்க் மாதிரி வர்றது ஃப்ரேம் எல்லாமே வந்துட்டு டபுள் ஷேடில் கொடுத்துருக்குது. அந்த டபுள் ஷேட் எப்படி பண்ணுறோங்கிறது மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நம்ம இதில் வந்துட்டு கிளாஸ் பெயிண்டிங்க்கு வந்துட்டு கிளாஸ் கலர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு கீழே வந்துட்டு 3/4 ஷீட்டில் A4 ஷீட்டில் வந்துட்டு உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன், இப்போ நீங்கள் என்ன கிளாஸ் வாங்கியிருக்கீங்களோ அந்த கிளாஸ்க்கு தகுந்தாப்புல, அப்போ நீங்கள் வந்துட்டு A3 சைஸ் வாங்குறீங்க, A4 ஷீட்டில் நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா A4 சைஸில் நீங்கள் கிளாஸ் வாங்கிக்கோங்க. A3 சைஸ்னால பெரிய சைஸில் வந்துட்டு நீங்கள் ட்ரேஸ் பண்ணியிருக்கிறீங்க, ஜெராக்ஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா நல்லா A3 சைஸில் ஒரு கிளாஸ் பெயிண்டிங்காக கிளாஸ் வாங்கிக்கோங்க, பிளெயின் கிளாஸை. அது இந்த நம்ம ஃப்ரேம் பண்ணுற கடையிலலாம் போய் கேட்டிங்கனாலே பிளெயின் கிளாஸ் தருவாங்க. கட் பண்ணி நம்மளுக்கு என்ன மெஷர்மெண்ட் வேணுமோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் இப்போ A4 ஷீட்டில் தான் நான் வந்துட்டு ஒரு டிசைன் வந்துட்டு ட்ரேஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த டிசைன் என்ன பண்ணியிருக்கிறேன், அந்த கிளாஸ்க்கு கீழே வச்சுட்டு நகராமல் இருக்கிறதுக்காக ஒரு செல்லோ டேப் போட்டு ஒட்டிடணும். ஒட்டினதுக்கப்புறம் இந்த கிளாஸ் பெயிண்டிங்லேயே கிளாஸ் கலர்ஸ்லேயே ஒரு அவுட்லைனர் கொடுப்பாங்க. பிளாக் கலரில் ஒரு அவுட்லைனர் வரும். மெஹந்தி போட தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் மெஹந்தி போடுற மாதிரி கோன் வச்சு நம்ம அவுட்லைன் கொடுக்குற மாதிரியே இதில் அந்த கிளாஸ் அவுட்லைனரை வச்சு அந்த பிளாக் கலரை வச்சு நீட்டாக வந்துட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்துருங்க. அந்த அவுட்லைன் வந்துட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு உள்ள கலர்ஸே கொடுக்க ஆரம்பிக்கணும். ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டிங்கன்னா அந்த பிளாக்கு எல்லாமே மெர்ஜ் ஆகிடும். அதனால அது கொஞ்சம் நல்லா ட்ரை டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உள்ளே என்னென்ன ஷேட் கொடுக்க போகிறீங்களோ அந்த கலர்ஸ் எல்லாம் நீங்கள் கலர் காம்பினேஷனோட செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பெட்டலுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஒரு 3 பூ இருக்கிற மாதிரி இருக்கும் இதில். அதில் ஒரு பூவுக்கு வந்துட்டு உள்ளேருந்து டார்க் ஷேட் கொடுத்து வெளியில் வந்துட்டு லைட்டாக கொடுக்குற மாதிரியும், இன்னொரு பூவுக்கு வந்துட்டு உள்ளே வந்துட்டு லைட் ஷேடும் வெளியில் டார்க் ஷேடும் கொடுக்குற மாதிரி. இப்போ நான் ஃபஸ்ட்டு கொடுக்குற பூவுக்கு வந்துட்டு உள்ளே ரெட்டு கொடுத்துருக்குறேன். ரெண்டாவதாக கொடுக்குற பூவுக்கு வந்துட்டு அவுட்டரில் வந்துட்டு ரெட்டு கொடுத்துருக்குறேன். உள்ளே வந்துட்டு ஆரஞ்சோ இல்லை பிங்கோ இல்லை எல்லோ காம்பினேஷன். ஏன்னா எல்லோ ஏன் கொடுக்கல அப்படின்னா, இந்த ஃப்ரேம்லேயே நிறைய எல்லோ வருது. அந்த வெளியில் இருக்கிற அவுட்டரில் இருக்கிற வுட் ஒர்க்குக்காக இருக்கட்டும், லீஃப்காக இருக்கட்டும், நிறைய எல்லோ காம்பினேஷன் கொடுத்துருக்கிறதுனால இதுக்கு வந்து பூவுக்கெல்லாம் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஒரு லைட் ஆரஞ்சு ஷேடில் வந்துட்டு கொடுக்குறேன். இன்னொரு பூவுக்கு வந்துட்டு உள்ளே வந்துட்டு ப்ளூ கலரும் வெளியில் வந்துட்டு பிங்க் கலர் டார்க்காக இருக்கிற மாதிரி பிங்க் கலரும் கொடுக்குறோம். ஏன்னா பிங்க் வந்துட்டு கொஞ்சம் அட்ராக்ஷனான கலரு. அதனால கொஞ்சம் அந்த ப்ளூ வித் பிங்க் காம்பினேஷன் வந்து பர்பிள் கலர் வரும். அதனால அது கொஞ்சம் ஹைலைட் பண்ணி இந்த கிளாஸ் பெயிண்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு என்னோட பையனுக்காக தான் நான் செலக்ட் பண்ணது. சிம்பிளாக உள்ள டிசைனும் செலக்ட் பண்ணியிருக்கலாம். இது வந்து கொஞ்சம் அவனுக்கு வந்து அந்த கலர் காம்பினேஷன் கொடுத்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டுட்டு போகணுங்கிறதுக்காக டபுள் ஷேட் கொடுக்கறதுக்காக என்னோட அவன் தான் வந்துட்டு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கையை வச்சுட்டு வாங்கிக்கிட்டே இருந்தான். அவனுக்கு தான் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. இதனால என்னென்னா, அந்த பசங்களுக்கும் வந்துட்டு ஒரு கலர் காம்பினேஷன் செலக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கே, அம்மா இது கொடுக்கலாமா அது கொடுக்கலாமா அப்படின்னு அவங்களே ஐடியாஸ் நிறைய கொடுப்பாங்க. அவங்களோட அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அவங்களோட என்கரேஜ்மெண்ட்க்கு தகுந்தாப்புல அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த கலர் காம்பினேஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பேக் சைடு ப்ளைனாக வந்துட்டு ஒயிட் கலர் சார்ட் ஒட்டலாம்.
அந்த கார்ட்போர்ட் நம்ம வந்துட்டு கடையில் கொண்டு போய் கொடுத்து ஃப்ரேம் பண்ணுறதுக்காக கொடுக்குறப்ப பின்னாடி கார்ட்போர்டு வைப்பாங்க. கார்ட்போர்டு வைக்கிறப்ப மேலே கிளாஸ் இருந்துச்சுன்னா மேலே கலர்ஸ் இருக்கிறப்ப கீழே வந்துட்டு அந்தளவுக்கு தெரியாது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒயிட் பிடிச்சிச்சின்னா ஒயிட் வைங்க, இல்லை ப்ளைனாக என்ன கலர்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ. பிளாக் வைக்கிறத விட பிளாக் வைக்கலாம், மைல்டாக அழகாக இருக்கும். ஒயிட் வந்து நல்லா டார்க்காக பளிச்சுன்னு நல்லா தெரியும். பிளாக் வைக்கிறப்ப ஏன்னா நம்ம அவுட்லைன்லாம் பிளாக்ல கொடுத்துருக்கிறதுனால பேஸ் வந்து லைட் கலராக இருந்துச்சுன்னா நல்லா அட்ராக்ஷனாக எடுத்து கொடுக்கும். அதுவும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபாயில் பேப்பர் இருக்குல்ல, சில்வர் ஃபாயில் பேப்பர், அந்த ஃபாயில் பேப்பரை வந்துட்டு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு கீழே பின்பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஃப்ரேம் பர்பஸ் கொடுத்தீங்கன்னா ஃப்ரேமுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். பட் அது யூஸ்வலாக எல்லாருமே பண்ணுறது தான். அதனால் சிம்பிளாக ஒரு ஒயிட் கலர் பேஸோ இல்லை லைட் பீச் கலர் அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கலரில் உங்களுக்கு வால் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் காம்பினேஷனில் வந்துட்டு உங்களுக்கு பேக் சைடு வந்து சார்ட்டு வேறு ஏதாவது ஒன்று பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரேம் கொடுத்துட்டு ஃப்ரேம் அவுட்லைன் வந்துட்டு உங்களுக்கு நல்லா அழகாக நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் உட்டன் கலரில் நீங்கள் ஃப்ரேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே இது வந்துட்டு அவுட்லுக் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். எந்த டிசைனாக இருந்தாலும் இந்த மாதிரி டபுள் ஷேட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவுட்புட் சூப்பராக இருக்கும் ஃப்ரேம் பண்ண பிறகு. தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.